பிக் பாஸ்ல இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்ல அரோரா அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் ஃபினாலே வாரம் அண்ட் இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டோம்னா வரப்போற ஞாயிற்றுக்கிழமை யாரு வின்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எப்போயுமே பிக் பாஸ்ல ஃபினாலே வாரத்தில் ஒன் அண்ட் ஒன்லி செலிப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு கலவரமும் இருக்காது. ஆனால் இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுற செலிப்ரேஷன் மோட விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மத்தை கைக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபினாலே வீக்ல கூட மிட் வீக் எவிஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ஒரு வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து அரோரா தான் வெளியேற அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஓட்டிங்ஸ் தான். அண்ட் அதை தாண்டி எல்லாரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரோரா பிக் பாஸ் வீட்ல என்ன பண்ணியிருந்தாங்க, அதுதான் மிக முக்கியமா வைக்கிறாங்க. ஒரு 50 நாளைக்கு வந்து அவங்க சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. துஷார் கூட பேசிட்டு இருந்தாங்க. 50 நாளுக்கு அப்புறம் ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா, கமருதீன், பாரு இவங்கள வச்சு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணாங்க. டிக்கெட் டு ஃபினாலே ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. அதை நாங்க இல்லன்னே சொல்லல. ஆனா அதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளவோ நல்ல பிளேயர்ஸ் வெளிய போயிருந்தாங்க. அரோரா வந்து டிசர்வே இல்லாத ஒரு பெர்சன். அவங்க எப்படி ஃபினாலேக்கு போறது? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை ரசிகர்கள் சோசியல் மீடியால முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே சோசியல் மீடியால எதிரொலிக்கிற ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு ஃபினாலேக்கு அரோரா போறது அப்படிங்கிற டவுட் தான். இப்போ வரைக்கும் ஓட்டிங்ஸ் யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ஓட்டிங்ஸ் வச்சு பார்க்கும்போது அரோரா அவர்கள் அதிகமாகவே இருந்தாலும் மிட் வீக் எவிக்ஷன்ல அவங்கள வெளியே அனுப்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே டிக்கெட் டு ஃபினாலேனா ஃபினாலே வரைக்கும் போயிடுவாங்க. பட் அங்கே எவிக்ட் ஆவாங்க. அது வந்து கன்ஃபார்ம். அந்த ஃபினாலே வர வரைக்கும் அவங்க இருக்காங்கங்கிறது தான் கன்ஃபார்ம். பட் அங்கே டாப் 2ல அவங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதன்படி பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டிலேருந்து அரோராவை இந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷனில் வெளியேற்ற போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வெளியேற்றினா நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச டிசர்வ்டான ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னா திவ்யா, இவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், விக்ரமை பற்றி பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வந்திருக்க சுபிக்ஷாவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், விக்ரம் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை. நமக்கே ஷாக், என்னடா வீட்டுக்குள்ளே பாசமலராக இருந்தாங்க, திடீர்னு இப்படி வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அகைன்ஸ்டாக இருக்காங்களே, அப்படி என்ன விக்ரம் இவங்கள பற்றி பின்னாடி தப்பாக பேசினாரு அப்படின்னு. அண்ட் கடைசியில் தான் வந்து வச்சாங்க ஒரு ஆப்பை. அது அவங்களுக்கு இல்லை, நமக்கு வச்ச ஆப்பு. அதாவது அது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்கிரிப்டட். பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்துருந்துருக்காரு. அதனால தான் விக்ரம் கிட்ட அவங்க அப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க் ரிவீல் ஆனதுக்கப்புறம் கனியும் சரி, சுபிக்ஷாவும் சரி விக்ரமை கட்டி பிடிச்சி பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக விளாட்றன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீ டைட்டில் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விக்ரம் டைட்டில் அடித்தா நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்ரம் டைட்டிலுக்கு டிசர்வான ஒரு பர்சனா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.